ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. Jain Housing and Constructions presents Jain's Adarsh Avenue Premium Plots at Kundambakam from ₹29 lakhs onwards. Maitri Movie Makers in தயாரிப்பில் பிரதீப் ரங்கநாதனின் Dude running successfully. இப்போ திமுகவுடைய அந்த உருட்டுக்கடை அல்வாங்கிறது தான் மிகப்பெரிய அளவில் ஒரு தீபாவளிக்கு ஃபேமஸ் ஆகிற மாதிரி ஒரு டேகை வந்து அதிமுக பயன்படுத்தியிருக்கு. இது எப்படி பார்க்குறீங்க? எங்களை நீங்கள் உருட்டுக்கடை அல்வான்னீங்க, நீங்கள் திருட்டுக்கடை அல்வான்னு தமிழ்நாட்டு மக்கள் சொல்கிறாங்க. எல்லாத்தையும் வரிசையாக திட்டம் போட்டு 404 நாங்கள் புத்தகத்தை எடுத்துகிட்டு உட்காரோம். 505 எடுத்துக்கிட்டு 65 வாக்குறுதி நாங்கள் நிறைவேற்றலை. எங்க அமைச்சர்கள் சொல்லியிருக்காங்க. அந்த 65 அதுதான் உருட்டுங்கிறாங்க. நீங்க சொன்னதை நீங்க செய்யல. ஆமா, அப்ப இது திமுகவுடைய உருட்டு தானே. எடப்பாடி பழனிசாமி தான் அல்வா கடை அதிபர், திருட்டு கடை அல்வா அதிபர் எடப்பாடி பழனிசாமி. அரசாணை இந்த மாதிரி ஜாதி ரீதியான அந்த பெயர்கள் நீக்கம் தொடர்பா ஒண்ணு வருது. இன்னொரு பக்கம் மேம்பாலம் வந்து ஜாதி பெயர்ல இருக்கு. ஜிடி நாயுடு இன்டர்நேஷனல் ட்ரேட்மார்க். ஜிடி நாயுடுங்கிறவரு ஒன்லி தமிழ்நாடு மட்டும் இல்லை. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் தி ரைசிங் சன் எடிட்டரும் திமுகவின் செய்தி தொடர்பாளருமான பேராசிரியர் கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். சட்டப்பேரவை நிகழ்வு கிட்டத்தட்ட 4 நாள் வந்து நடந்து முடிஞ்சிருக்கு. ஸ்டார்டிங் வித் அந்த கரூர் இன்சிடென்ட்டை வச்சு இந்த இரங்கல் தீர்மானம் போடப்பட்டு அடுத்த நாள் வந்து முதலமைச்சர் ஒரு விரிவான விளக்கத்தெல்லாம் கொடுத்ததை நம்ம பார்த்தோம். அதுக்கு பின்பாக பல்வேறு கவன ஈர்ப்பு தீர்மானங்கள் வந்தது. கடைசியாக வந்து ஆணவ படுகொலை தொடர்பான தனி சட்டம் பண்ணணும் அப்படிங்கிறது கோரிக்கை வலுப்பெற்றதை தொடர்ந்து தனி வந்து ஒரு ஆணையம் அமைக்கப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஒட்டுமொத்த அந்த 4 நாள் நிகழ்வை எப்படி பார்க்குறீங்க? ஒரு வகையில் அது வந்து ஒரு நிதிநிலை அறிக்கை மீதான ஒரு ரிவைஸ்ட் இதுக்கும் சேர்த்ததான அந்த கூட்டத்தொடர். அதிலே நடந்திருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள், அதிலும் குறிப்பாக நீங்கள் சொன்னது மாதிரி கரூர் விஷயத்தில் என்ன நடந்தது, என்ன நடந்திருக்கிறது என்பதை ஒரு சட்டமன்றத்தில், ஏன்னா மக்கள் மன்றத்தில் பேசுவதில் ஒருவேளை கூடுதல் குறைவு இருக்கலாம், ஆனால் மக்கள் மன்றத்தில் அந்த கூடுதல் குறைவுகள் இல்லாமல் யதார்த்தமாக மக்களுக்கு அங்கே என்ன நடந்தது என்பதை சுட்டி காட்டுவதற்கான ஒரு வாய்ப்பு அது முடிந்திருந்தது. அதே போன்று நீண்ட நாட்களாக மக்களிடம் நமது தலைவர்கள் பெரும்பாலும் இதை கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். ஆணவ படுகொலையை தடுப்பதற்கான ஒரு ஏற்கனவே சட்டங்கள் இருந்தாலும் ஒரு தனி சட்டம் ஒன்று உருவாக்கப்பட வேண்டும் என்று கேட்டிருந்தார்கள். எனவே முன்னாள் நீதியரசர் பாஷா அவர்கள் தலைமையில் அதற்கான குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. அதன் பிறகு நமது திட்டங்கள், பல்வேறு திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டது குறித்தான கேள்விகளுக்கான பதில், நிதி ஆதாரத்தில் இருக்கக்கூடிய சிக்கல், ஒன்றிய அரசினுடைய மாற்றாந்தாய் மனப்பான்மை, இதெல்லாம் விவாதிக்கப்பட்டிருப்பது என்பது மக்களை பொறுத்தவரைக்கும், தமிழர்களை பொறுத்தவரைக்கும், தமிழ்நாட்டு மக்களை பொறுத்தவரைக்கும் அவர்களுக்கான சில குழப்ப மனநிலையிலிருந்து ஒரு தெளிவு பிறந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். அந்த வகையில் அது ஒரு வெற்றிகரமாக அந்த 4 நாள் கூட்டம் என்பது நல்லபடியாக நடந்திருக்கிறது என்று நான் நம்புகிறேன். கரூர் இன்சிடென்ட்டை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி கிட்டத்தட்ட தாவேகாவுக்கு ஆதரவாகவும் திமுக அரசாங்கத்துக்கு எதிரான பல்வேறு குற்றச்சாட்டுகளை செய்தியாளர் சந்திப்பின் போது வந்து சொன்னார். முழுக்க முழுக்க இது வந்து அரசாங்கம் தான் பொறுப்பேற்கணும், இந்த காவல்துறையும் இந்த அரசாங்கமும் ரொம்ப மெத்தனமாக கையாண்டிருக்கு இந்த விவகாரத்தை அப்படிங்கிறதா அவருடைய பிரதான குற்றச்சாட்டு. நிறைய விஷயங்களை எங்களால் உள்ள பேச முடியல, உள்ள வந்து எங்களால் பேச அனுமதிக்கு கொடுக்கல, அதனால நான் வெளியே வந்து பேசுன்னு சொல்லி பல்வேறு விஷயங்கள் குறித்து அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள்லாம் வச்சார். ஏன் அனுமதி கொடுத்தீங்க அப்படிங்கிறத தொடங்கி, ஏன் வந்து பாதுகாப்புல நீங்க ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு தகவலை கொடுக்குறீங்க, ஒரு நாள் வந்து 500 காவல்துறைன்னு சொல்றீங்க, இன்னொரு நாள் 606 காவல்துறை பாதுகாப்புக்கு இருந்தாங்கன்னு சொல்றீங்க, எல்லாமே மாறுபட்ட கருத்தாவே இருந்துச்சுன்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு வைக்கிறாரு. சட்டமன்றத்தில் முதலமைச்சர் என்ன சொன்னார்? அதான் கடைசி, அதான தீர்ப்பு. உங்களுக்கான தகவல்களை இப்போ நான் பேசும்போது கூட தம்பி, சில நேரங்களில் டேட்டாவை உச்சரிக்கும் போது இப்போ நேற்று கூட 59,000 கோடி 59% அப்படிங்கிறதுக்கு பதிலாக 51% என்று உச்சரித்து விடுவோம். இது வந்து வெளியே பேசுகிற போது சில நேரங்களில் இருக்கலாம். முதலமைச்சர் என்ன பேசியிருக்கிறார் அதுதான் உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட். அவர் தெளிவாக தானே சொல்லியிருக்காரு. அதுக்கு மேலே உங்களுக்கு என்ன டவுட்? அதிகாரிகளை வச்சு பேச வச்சிங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டுமே அவர் வைக்கிறாரு. அதிகாரிகளை வச்சு பேச வச்சதே முதல்ல ஜெயலலிதா அம்மையார். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா?
2014 சேலத்தில் தொடர்ந்து இந்த பாஜக தலைவர் ரியல் எஸ்டேட் கொலை வந்தப்போ அன்னைக்கு இருந்த டிஜிபி தான் ரிப்போர்ட் கொடுத்தாரு. என்ன நடந்துச்சு, ஏது நடந்திருக்கு, என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறோம் அப்படின்னு. இன்னைக்கு அவர் பேட்டி இருக்கு. இதே தூத்துக்குடி நடந்தப்போ இந்த விசாரணை ஆணையம் அமைச்சதுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் இருந்த அன்றைய செயலாளர்கள் பேட்டி கொடுத்தாங்களா இல்லையா? அப்போ ஒரு அரசாங்கம் தன்னுடைய நிலை என்ன என்பதை இக்கட்டான சூழ்நிலைகளில் விளக்குவது என்பது நடைமுறை. இது கூட தெரியாம ஒரு 4 வருஷம் முதலமைச்சராக இருந்து வெளியே வந்திருக்காரு. இப்ப 5 வருஷமா எதிர்க்கட்சி தலைவராக. இல்ல, இப்போ எதிர்க்கட்சி தலைவரா அவருடைய குற்றச்சாட்டுகள் ஒரு பக்கம் வேலிடா இருந்தாலும் இன்னொரு பக்கம் இப்போ அதிகாரிகளை வச்சு நம்ம விளக்கம் கொடுத்துருக்கோம். அதுலயுமே வந்து புள்ளி விவரம் தவறா இருக்கு அப்படிங்கறதான் அவரோட குற்றச்சாட்டு. இப்ப நீங்க அதுக்கான விளக்கத்தையும் நீங்க கொடுக்குறீங்க. முதலமைச்சர் சொன்னதுதான் இறுதியான கருத்து. ஓகே, ரைட், வெல் அண்ட் குட். ஆனா அதே சமயத்துல செந்தில் பாலாஜி விளக்கம் கொடுக்குறாரு, இவங்க விளக்கம் கொடுத்தாங்க, முதலமைச்சர் விளக்கம் கொடுத்தாரு. அப்ப இது சொல்றதுல யார் சொல்றதை நம்புறது அப்படிங்கிற ஒரு பார்வை. இல்ல, மூணுமே ஒன்றாகத்தான் இருந்தது. 1, 2 நீங்க சொன்ன மாதிரி 515 அப்படின்னு சொல்லி 517 அப்படிங்கிறது 590 இருப்பாங்க, 610 சொல்லியிருக்கலாம். ரைட். முதலமைச்சர் என்ன சொன்னாரு? சட்டமன்றத்தில் காவல்துறையினர் ஈடுபட்டிருக்காங்க மொத்தம். அதுதான் அது அவரு சொல்லி. ஏன்னா அவர் காவல்துறைக்கு யார் அது தலைவர்? இன்னைக்கு காவல்துறைக்கு அமைச்சர் வந்து முதலமைச்சர். அவர் சொல்றதுதான் உண்மை. அவர் சொல்லிட்டாரு. அதுக்கு மேல உங்களுக்கு என்ன வேண்டி இருக்கு? இப்போ எதிர்க்கட்சியினர் வந்து இந்த இடத்துல அரசியல் பண்றாங்கன்னா அது புரிந்து கொள்ளக்கூடிய விஷயம். ஆனா ஆளும் திமுகவே இந்த விஷயத்துல செந்தில் பாலாஜி மூலமாக ஒரு விளக்கம் கொடுத்து செந்தில் பாலாஜி அரசியல் பண்ண பாக்குறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இந்த இடத்துல. செந்தில் பாலாஜி முதல் நாள்ல இருந்தே, முதல் நிமிஷத்துல இருந்தே அங்க இருக்காருல்ல. அவர் பேட்டி கொடுத்தாரா? இல்ல. எல்லாரும் ஊடகங்கள் உட்பட எல்லாரும் வந்து செந்தில் அந்த 10 ரூபா பாட்டலுக்குன்னு பாடினதுக்கு பிறகுதான் அங்க வந்து செருப்பு விழுந்துச்சுன்னாங்க. அப்ப மறைமுகமா யார சொல்றாங்க? அப்படிதான் சொல்றாங்க. இல்ல, எடப்பாடியா என்ன சொல்றாரு? 10வது நிமிஷம் அவர் பேசும்போது வந்து ஒரு செருப்பு விழுகுது, அப்ப ஏதோ ஒரு சதி இருக்குது, சந்தேகம். அந்த 10 ரூபாங்கிறது பாட்டலுக்கு 10 ரூபான்னு இவர் விஜய் பாடினது வந்து எடப்பாடியை பார்த்து. ஏன்னா பாட்டலுக்கு 10 ரூபா, பாட்டலுக்கு 10 ரூபா 2018 இருந்தே இருக்கு. அதுல 170 வழக்குகள் அவரு எடப்பாடி பழனிசாமி காலத்திலே போடப்பட்ட வழக்கு சொல்லியிருக்கிறாரு சட்டமன்றத்துல. இவருக்கு அதே தெரியல. பாவம் எடப்பாடி எதுக்கு இப்படி இருக்காருன்னு தெரியல. அவர் ஆட்சியிலே பாட்டலுக்கு 10 ரூபா வாங்கி 170 வழக்குகள் போடப்பட்டு அதுல பல சூப்பர்வைசர்ஸை வந்து டிரான்ஸ்பர் பண்ணது, இதெல்லாம் அங்க நடந்திருக்கு. அவர் ஆட்சியில இருந்தே இருக்கு. அப்ப 10 ரூபான்னு பாடினதுக்கு பழனிசாமி தானே கோவம் வரணும். அப்ப பழனிசாமியில விளக்கம் சொல்லணும். இல்ல, இப்ப செந்தில் பாலாஜி நேர்மையா நடந்து கொண்டார் அவர் அமைச்சரா இருக்கும்போது. அப்படியா? யாரு? எங்க ஆட்சியை பொறுத்த வரைக்கும் அவர் மீது ஏதேனும் குற்றச்சாட்டு நீங்க எவிடன்சஸோட கொடுங்க, நடவடிக்கை எடுப்போம். அதை சொல்லுங்க. நான் எல்லா பத்திரிகையாளர்கள்ட்டையும் என்னுடைய தொலைக்காட்சி விவாதங்கள்லையும் கேள்விப்பதில்லையும் நான் தான் சொல்றேன். 2001 மே மாசம் தலைவர் பதவியேற்ற 7ஆம் தேதி அதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த ஆட்சியின் மீது ஏதாவது ஒரு குற்றச்சாட்டை நீங்க எவிடன்ஸோட ப்ரூஃப் பண்ணுங்க, கேட்டுக்கிறோம். நீங்க டாஸ்மாக்ல நீங்க அடியா தூக்கி உச்ச நீதிமன்றம் என்ன பாடுபடுத்திருக்குன்னு தெரியுமில்ல ஈடிய. அப்ப நீங்க பழி வாங்குறதுக்காக பண்ணிட்டு இருக்கீங்க. அதுல பாவம் சகோதரர் செந்தில் பாலாஜியையும் அதுல நீங்க ஈடுபடுத்துறீங்களே ஒழிய மற்றபடி இன்னைக்கு இருக்கிற வழக்கு ஏதாவது வழக்கு இருக்கா தம்பி? ஏதாவது அமைச்சர்கள் மேல ஒரு குற்றச்சாட்டு சொல்லுங்களேன். சங்கர், நம்ம ஃப்ராங்கா பேசுங்க சார். இப்படி ஒரு குற்றச்சாட்டு உங்க அமைச்சர் மேல இருக்கு சார், இதுக்கு எவிடன்ஸ் இருக்கு சார், சொல்லுங்க. ஒண்ணும் இல்லையே. அப்புறம் நீங்க எதுக்கு உட்கார்ந்துக்கிட்டு திமுக என்ன செய்தது? தவறு செய்திருந்தா சொல்லுங்க. இல்ல செந்தில் பாலாஜி மேல நீங்க வந்து தவறை கொண்டு வந்தீங்க, அவர் விளக்கம் சொல்றாரு. பாட்டலை ஏன் போட்டீங்க, ஆம்புலன்ஸை ஏன் அனுப்புனீங்க, ஏன்னா எல்லாம் நீ பண்ணி வச்சிருக்கிற வேலை. இல்ல, முதலமைச்சர் இப்ப 7 மணி நேரம் காலதாமதமா வந்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. காலதாமதமா வந்தாரு அப்படிங்கிற எக்ஸாக்ட் வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு. ஆனா காவல்துறையினர்கிட்ட அவங்க அனுமதி கேட்டது 3லிருந்து 10 அப்படின்னு அபிஷியலா இருக்கும்போது இது எப்படி காலதாமதமாகும்? ஏன் வந்து 7 மணி நேரம் நீங்க வந்து அனுமதி கொடுத்தீங்க? அப்ப நீங்க 2 மணி நேரம் கொடுத்துருக்க வேண்டியதானே? 3 மணி நேரம் மட்டும்தான் உங்களுக்கு அனுமதின்னு சொல்லியிருக்க வேண்டியதானே அப்படின்னு கேட்கறாங்க. அவங்க கேட்ட நேரத்துல நம்ம வந்து 10 மணிங்கிறது எப்போதும் கொடுக்குற விஷயம். நீ எத்தனை மணிக்கு 3 மணிக்கு ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சாலும் 10 மணிக்குள்ள முடிச்சிடணும். அதுல நான் என்ன கேட்கறேன், ஏன் 12 மணிக்குன்னு சொன்னீங்க? அது ஏன் வந்துச்சு? சொன்னார்ல மீட்டிங்ல சொன்னார்லப்பா 12 மணிக்கு. ஏன்பா 12 மணிக்கு? இல்ல, அவங்க சைடு தவறு இருக்கு. இந்த பிரஸ்ல தவறு இருக்கு. ஆனா தம்பி எந்த தவறுமே இல்ல அப்படின்னு நான் பாராட்டுறேன். இப்ப நீங்க சொன்னீங்கல்ல தவறு இருக்கிறது,
ரைட். இந்த வார்த்தையை கூட எடப்பாடி ஏன் பேசல? இதை நீங்கள் அடுத்தால திமுக மேலே வைக்கிற விமர்சனத்தை வாங்கி நான் பதில் பேசுகிறேன், அது வேற விஷயம். பட் அவங்க மேலேயும் தப்பு இருக்கு அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குல்ல, இந்த இடத்த ஏன் எடப்பாடி பேசல? அதிமுக தொண்டர்கள்லாம் அவமானப்பட்டது. தாவேக்கா கொடியை பார்த்தோன்னே இந்த ஆளாயா இந்த சிரிப்பு சிரிக்கிறது? ஜெயலலிதா செய்வாங்களா இந்த வாரம்? இல்ல உங்களுக்கு பயம் எம்ஜிஆர் செய்வாரா? வந்துருச்சு. எங்களுக்கு என்ன திமுகவுக்கு பயம் வந்துருச்சு. நான் என்ன கேட்கிறேன் தம்பி, எங்களுக்கு என்ன பயம்? இப்போ அதிமுக, தாவேகா, பாஜக இந்த 3 கட்சிகளும் கூட்டணி சேர்ந்தா கண்டிப்பா வந்து அதிமுக ஆட்சி உறுதி. கிட்டத்தட்ட ஒரு 150 சீட்டுக்கு மேல உறுதியா ஜெயிச்சிருவாங்க. சரி, ஏன் அதான் 150 234 சொல்லுங்களேன். 234 ஜெயிங்க. அதனால திமுக காரன் என்ன ஆயிடுவான்? நான் தான் சொல்றேன்னு, 185 இடம் ஜெயிச்சவனும் 184 இடம் ஜெயிச்சவனும் திமுக காரன், 2 எம்எல்ஏவோட நின்னவனும் திமுக காரன். திமுக அழிஞ்சா போச்சு. உங்களை மாதிரியா நாங்க? எங்களுக்கும் 2 தலைவர்கள் இறந்துருக்காங்க. என்னைக்காவது எங்க கட்சியில சலசலப்பு இருக்கா? நீ ஒவ்வொரு தலைவன் இறந்ததுக்கு அப்புறம் உன் கட்சி படாங்க 4 3 போவோம். அப்புறம் கான்ட்ராக்ட் போடுவீங்க. எவன்டா 300 கோடிக்கு கட்சியை எடுக்கிறது, கான்ட்ராக்ட் எடுக்கிறதுன்னு. ஜெயலலிதாவுக்கும் ஜானகிக்கும் வந்துச்சு, ஜெயலலிதா கான்ட்ராக்ட் எடுத்தாங்க. எடப்பாடிக்கும் ஓபிஎஸ்க்கும் வந்துச்சு, எடப்பாடி கான்ட்ராக்ட் எடுத்தாரு. கான்ட்ராக்டில் ஓட்டுற கட்சிடா நீங்கள். உங்களுக்கு பயம் இருக்கும். எங்களுக்கு என்னைக்காவது அப்படி இருந்திருக்கா? எங்களுக்கு மாபெரும் தலைவன் அண்ணா இறந்தார், எங்கள் கட்சியில் ஏதாவது செலடம் வந்துச்சா? கிடையாது. கலைஞர், தலைவர் கலைஞர். ஏங்க நான் இங்கே என்னங்க ஆட்சியில் நான் தான் சொல்கிறேன்னு. ஏங்க 67 இருந்து எடுங்க, இதை விட்டுருங்க. அதுக்கு முன்னாடி 49 18 வருஷத்தை விட்டுருங்க. 67, அதில் 33 வருஷம், இதில் 25 வருஷம். எத்தனை வருஷம் நாங்கள் 55 வருஷத்தில் எத்தனை வருஷம் ஆட்சியில் இருந்திருக்கோம்? 67 இருந்து 74 தலைவர் இது பண்ணும்போது 75 இவங்க கலைக்கும். சரி 10 வருஷம்னு வச்சுக்கோங்க. மீதி 2, அப்புறம் 10, 22 வருஷம் தான் ஆட்சியில் இருந்திருக்கோம். 33 வருஷம் எதிர்கட்சியாக உட்காந்துருக்கோமே. என்ன தோத்து போயிட்டோமா நாங்கள்? நீங்கள் இந்த கட்சியெல்லாம் வேற எவனாவது கட்சிக்காரன்ட்ட பேசுங்க, திமுக காரன்ட்ட பேசக்கூடாதுங்க. இப்போ சிபிஐக்கு விசாரணை கொடுத்துட்டாங்க, நீதிமன்றமே இதை சொல்லிடுச்சு அப்படின்னு இருக்கும்போது நீங்க நேர்மையா நியாயமா விசாரணை நடைபெறணும் அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் உட்பட எல்லாருமே வந்து தொடர்ந்து பேசிட்டு இருந்தோம். இந்த மாதிரி தருணத்துல இப்ப சிபிஐ விசாரணைக்கு போனதே வந்து ஒரு பின்னடைவா பார்க்கப்படுது. சிபிஐக்கு போகக்கூடாதுன்னு நாங்கள் சொன்னோமா? சிபிஐ கொடுக்கக்கூடாதுன்னு எங்கள் வழக்கறிஞர்கள் எங்கேயா வாதிட்டு இருக்காங்களா? நீங்கள் சிபிஐ கொடுக்கக்கூடாது அப்படின்னு எங்க வழக்கறிஞர்கள் யாராவது வாதிட்டு இருக்காங்களா? இல்ல, எஸ்ஐடி அமைச்சு நாங்க இதுக்கான நீதியை பெற்று தருவோம் நாங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னோம். அவங்க கேட்டாங்க. இங்க இருக்கக்கூடிய காவல்துறை மீது நம்பிக்கை இல்ல, எஸ்ஐடி மீது நம்பிக்கை இல்ல, அதனால சிபிஐ விசாரணை இப்ப போயிடுச்சு. ஆமா, சிபிஐ விசாரணை கொடுத்த உச்ச நீதிமன்றம் என்ன தீர்ப்பு கொடுத்துருக்கு? அந்த தீர்ப்பையே நான் விமர்சிக்கிறேன். நான் நீதிபதி, நான் இப்பவும் சொல்றேன், வித் டியூ ரெஸ்பெக்ட் டு த கோர்ட், நான் நீதியரசர்களை பற்றி கவலைப்படவில்லை. இந்த தீர்ப்பை நான் விமர்சிக்கிறேன். முற்றிலும் தமிழினத்திற்கு எதிரானது, தமிழினத்தை அவமானப்படுத்தி இருக்கிறது. இப்படி ஒரு தீர்ப்பை எப்படி எழுத முடியும் உச்ச நீதிமன்றம்? இது வந்து நீங்க ரொம்ப வார்த்தை கவனமா இருப்பீங்க. இது வந்து ரொம்ப சென்சிட்டிவான விஷயம். அதனால நீங்க வார்த்தையில ரொம்ப கவனமா, நீங்க தான் பொறுப்பு. நான் தான் பொறுப்பு. நான் பொறுப்பு. நான் வித் டியூ ரெஸ்பெக்ட் சொல்றேன். அது எப்படி நீங்க பேச முடியும்? ஒரு உச்ச நீதிமன்றம் எப்படி அப்படி சொல்லலாம்? தமிழ்நாட்டில் பிறந்த அவன் யோக்கியனா இருக்கும். வாதம் பிரதிவாதம் எல்லாமே கேட்டுட்டு தானே இந்த தீர்ப்பை வந்து. சரி, நீங்க சரி கொடுத்தீங்கல்ல, ஒரு நீதிமன்றத்தை, ஒரு நீதிபதியை கொடுத்தீங்களா? அந்த நீதிபதி யாரு? வாட் இஸ் த ப்ரொஃபைல் ஆஃப் தட் ஜஸ்டிஸ்? பில்கிஸ் பானுல 11 பேரையும் விடுதலை செஞ்ச ஒருத்தரை கொண்டு வந்து இந்த இந்தியாவிலேயே ரேர் அமாங் த ரேரஸ்ட் டு த கோர் அந்த பில்கிஸ் பானு வழக்கு, கர்ப்பிணி பெண்ணை கற்பழிச்சு 3 வயசு பிள்ளைய நங்கனாம்பூச்சியை தூக்கி அடிச்ச மாதிரி அடிச்சு உடைச்ச வழக்கில் 11 பேரை விடுதலை செஞ்ச நீதியரசரை கொண்டு வந்து பாதுகாப்புக்கு நீங்க சூப்பர்வைசிங் போடுவீங்க. அப்ப இந்த தீர்ப்பு எப்படிப்பட்ட தீர்ப்பு? தமிழன் ஒருவனும் யோக்கியன் கிடையாது ஒரு வரி. அடுத்த வரி, நீங்க 11 பேரை விடுதலை செய்த, கொடூரத்திலும் கொடூரமான குற்றங்கள் செய்த 11 பேரை விடுதலை செய்த நீதியரசர் மீது மேற்பார்வையில் இங்கு விசாரணை. இந்த தீர்ப்பு 4 பேரை அவமானப்படுத்துது தம்பி. 1, தமிழர்களை அவமானப்படுத்துது. 2, நீதியரசர் அருணா ஜெகதீசன் 30 வருஷமா அந்த நீதித்துறையில இன்னைக்கு வரைக்கும் அவங்க மேல எந்த சிறு விமர்சனமும் இல்லாத அவங்க கிட்ட நடந்துகிட்டு இருக்கு. அதை தூக்குறீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க நேர்மையா இருக்க மாட்டாங்கன்னு அர்த்தம். அவங்கள அவமானப்படுத்துறீங்க. தமிழ்நாட்டினுடைய காவல்துறை இந்தியாவிலேயே இன்னைக்கு பெயர் போன காவல்துறை, இவங்க விசாரிச்சா சரியா இருக்காதுன்னு நீங்க முடிவு பண்றீங்க. அதை விட பெரிய கொடுமை அடுத்தது, தமிழ்நாடு கேடரா இருக்கணும், தமிழ்நாட்டில் பிறந்தவனா இருக்கக்கூடாது என்று சொன்னால் இத்தனையும் தமிழ்நாட்டை அவமானப்படுத்துற தீர்ப்பா இல்லையா இந்த தீர்ப்பு? இப்ப நீதி கிடைக்குமா கிடைக்காதா மக்களுக்கு? யாருக்கு? மக்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதாங்கிறத விசாரணையை பார்த்தா தானே தெரியும். எனக்கு தெரிஞ்ச மக்களுக்கு நேரம் முடிவாயிருக்கும். இப்ப நான் சொன்ன இந்த 4ஐயும்
தெரிஞ்சுக்கிட்ட தமிழ் இல்ல அதான் மக்கள் அப்ப மக்கள் வந்து இதெல்லாமே கவனிச்சிட்டு இருக்காங்க. அந்த 41 குடும்பத்தை சார்ந்தவங்களும் வந்து எல்லாமே ஒவ்வொரு நாளும் நோட் பண்ணிட்டே இருக்காங்க. என்ன நடக்குது? யார் அரசியல் பண்றா? இந்த கட்சி என்ன பண்ணுது? அந்த கட்சி என்ன பண்ணுதுன்னு எல்லாமே கவனிச்சுட்டு தான் இருக்காங்க. ஒரு பக்கம் நீதிமன்றத்தினுடைய அந்த தீர்ப்புகளையும் பார்த்துட்டே இருக்காங்க. இப்ப 41 உயிர்களுக்கு நீதி வேண்டும் அப்படிங்கிறது தான் தாவேகாவினுடைய கோரிக்கையாவும் அதுதான் இருக்கு. உண்மை குற்றவாளியை நீங்க தண்டிக்கணும். உண்மை வந்து வெளியே வரணும் அப்படிங்கிறதா அவங்களுடைய டிமாண்ட். ஆமா, இதுல இருந்து எங்க இந்த திமுக அரசாங்கம் மாறுபட்டுச்சு? அப்ப இதுக்கு பின்னாடி ஏதோ அரசியல் இருக்குமோ என்று சமூக ஊடகங்களில் நமது இளைஞர்கள் எழுதுகிறார்களே, அதில் நியாயம் இருக்குமோ என்ற ஐயப்பாடு வருகிறதா இல்லையா? இப்ப திமுகவுடைய அந்த உருட்டுக்கடை அல்வாங்கிறது தான் மிகப்பெரிய அளவுல ஒரு தீபாவளி அன்னைக்கு ஃபேமஸ் ஆகிற மாதிரி ஒரு டேகை வந்து அதிமுக பயன்படுத்தி இருக்கு. இதை எப்படி பாக்குறீங்க? திருட்டு கடை அல்வாங்கிறது அதிமுக கடை தானே. எங்களும் உருட்டு கடைன்னாரு அவரு. அவர் தானே திருட்டு கடை. தெளிவா தானே இருக்கு. அங்கே எங்க ஊர் திருநெல்வேலியில் இருக்கிறது இருட்டு கடை. எங்களை நீங்க உருட்டு கடை அல்வான்னீங்க, நீங்க திருட்டு கடை அல்வான்னு தமிழ்நாட்டு மக்கள் சொல்றாங்க. பதில் சொல்ல வேண்டியது பழனிசாமி தானே. இல்ல அதுக்கான காரணங்களை அவர் அடுக்குறாருல. என்ன ஒவ்வொன்றா காரணம்? சொல்றாருல. என்ன இப்ப நீட் சொல்றாரு? ரத்து தொடங்கி ஒவ்வொன்றா நீங்க எது எதெல்லாம் வந்து சொன்னீங்களோ அதெல்லாம் வந்து இப்போ நீங்க செயல்படுத்தல அப்படிங்கறதா அவருடைய குற்றச்சாட்டு. 500 டேக் லைனை பயன்படுத்தி திமுக முழுக்க முழுக்க இந்த மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல வராங்க. நான் சொல்றது என்னன்னா, 505 வாக்குறுதியில நாங்கள் நிறைவேற்றி இருக்கிறது துறை வாரியாக எத்தனை? 3 அமைச்சர்கள் தெளிவா உட்கார்ந்து சொல்றாங்க. ஒன்றிய அரசு 37 வாக்குறுதி, இது போக இத்தனை வாக்குறுதி நாங்க நிறைவேற்ற முடியல அப்படின்னு எங்களுடைய அமைச்சர்கள் சொல்லியிருக்கிறாங்க. சரிதானே? இதுல நாங்களே ஒத்துக்கிட்டோம். அப்புறம் அதுல என்ன உருட்டு? அதான் திருட்டுங்கிறோம் நாங்க. இல்ல மாறி திருட்டு மாறி கடை. இல்ல திமுக திருட்டு மாறி மாறி உருட்டிக்கிட்டே இருக்கீங்க. அதாவது ஆரம்பத்துல வாக்குறுதிகள் 90% நிறைவேற்றப்பட்டுச்சு அப்படின்னீங்க. அப்புறம் 80%ங்கிறீங்க, 70%ங்கிற ஆளாளுக்கு ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. இப்படிதான் வந்து 4 வருஷமா உருட்டிட்டே இருக்கீங்க அப்படிங்கறத அதிமுக குற்றச்சாட்டு. உங்களுக்கு 3 அமைச்சர்கள் உட்கார்ந்து தெளிவா நாங்க கொடுத்த வாக்குறுதிகளை எடுத்து துறை வாரியா விவசாயத்துறையில எத்தனை கொடுத்துருந்தோம், அதுல எத்தனை நிறைவேற்றியிருக்கோம், கல்வித்துறையில எத்தனை கொடுத்துருந்தோம், எத்தனை நிறைவேற்றிருக்கோம், சமூக நலத்துறையில எத்தனை கொடுத்தோம், நிறைவேற்றியிருக்கோம், எல்லாத்தையும் வரிசையா திட்டம் போட்டு 404 வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டதும், 37 வாக்குறுதிகள் வந்து ஒன்றிய அரசு சம்பந்தப்பட்டதும், அதன் பிறகு மீதி இருக்கிறத நாங்க நிறைவேற்ற முடியல, நாங்க முயற்சி செய்கிறோம்னு சொல்லி எங்க 3 அமைச்சர்கள் ஃபைனலா சொல்லிட்டாங்க இல்லையா? இதுன்னு 65 வாக்குறுதி நாங்க நிறைவேற்றலைங்கிறத நாங்களே ஒத்துக்கிட்டோமா? அதுல என்னத்தை உருட்டுறதுக்கு இருக்கு? இல்ல விடியலங்கே அப்படின்னு சொல்லி அன்புமணி அவர்கள் ஒரு புக்கு போட்டு கிட்டத்தட்ட இவங்க எதுவுமே வாக்குறுதி நிறைவேற்றல, கிட்டத்தட்ட 80-90% எதுவுமே நிறைவேற்றலன்னு சொல்லி ஆதாரப்பூர்வமா சொல்றாரு அவரு. அவர் பேசுனதுல எந்த ஆதாரமும் இல்லை. நாங்க கொடுத்துருக்குறோம், இதெல்லாம் நாங்க செஞ்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி. இதை தாண்டி 10-15 வாக்குறுதிகள் நாங்கள் சொல்லாததையும் செஞ்சிருக்கிறோம். எது எது நடந்திருக்குன்னு வர சொல்லுங்க. நாங்க புத்தகத்தை எடுத்துட்டு உட்காரோம். 505 எடுத்துக்கிட்டு எது எது நாங்க செஞ்சிருக்கிறோம், எது எது செய்யலைன்னு யாரையாவது வர சொல்லுங்க. உட்கார்ந்து வாதிப்போம், நாட்டு மக்களுக்கு தெரியட்டும். நான் தான் சொல்றேனே, 65 வாக்குறுதி நாங்க நிறைவேற்றல, எங்க அமைச்சர்கள் சொல்லியிருக்காங்க. அந்த 65 அதுதான் உருட்டுங்கிறாங்க அவங்க. எது என்ன நீங்க உருட்டு? சொன்னதை நீங்க செய்யல, ஆமா. அப்ப இது திமுகவுடைய உருட்டு தானே. நான் என்ன சொல்றேன், உருட்டுன்னா என்னது? முதல்ல சொல்றதை செய்யாம விடுறது. அதுக்கு அது ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு இன்டர்பிரேஷன்ல சொல்லுவாங்க. அதிமுகவோட டேக்லைன் திமுக பொறுத்த வரைக்கும் திமுகவின் உருட்டு. அதுதான் நாங்க சொல்றோம். இது வந்து திருட்டு. நாங்க செஞ்சதை செய்யலன்னு சொன்னா திருட்டு. அப்ப திருட்டு கடை அல்வா. அவர் தான் அதிபர். எடப்பாடி பழனிசாமி தான் அல்வா கடை அதிபர். திருட்டு கடை அல்வா அதிபர் எடப்பாடி பழனிசாமி. நாங்க செஞ்சதை நீ செய்யலன்னு சொல்றேன்னா அப்ப திருட்டுத்தனம் தானே அது. அப்ப திருட்டு கடை அல்வா. கரெக்டா தானே இருக்கு. இப்ப தீபாவளி அன்னைக்கு இதை வந்து ஒரு டேக்லைன் பண்ணி எல்லார்கிட்டையும் வந்து ஒரு ரீச் பண்ற விதம் இருக்கு இல்லையா, அது பயங்கரமா பண்ண மாதிரி இருக்கா? இருக்கலாம். சமூக ஊடகத்துல வந்து தம்பி, இன்னைக்கு நீங்க யாரை பேசுறீங்க, என்ன பேசுறீங்கன்னு இல்லை. கேட்சியா ஒரு வார்த்தை இருந்தா எல்லாரும் அதை பண்ணுவான். அதுக்கு என்ன செய்ய முடியும்? உடனே மக்கள்லாம் கொதிச்சுட்டாங்கன்னு அர்த்தமா? அப்படி கிடையாது. உள்ள ஏதாவது உண்மையுமே அல்வா வச்சிருப்பாங்களான்னு பார்த்துச்சு. கடைசியா பார்த்தா அது ஏதோ பஞ்சா இருக்கு. அதான் திருட்டு கடை அல்வா. இப்படிதான் நீங்க மக்களை ஏமாத்துறீங்க. சொல்லிட்டு உள்ள திறந்து வந்து பார்த்தா வேற ஒண்ணா இருக்கு. நீங்க ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக வேற ஒண்ணு சொன்னீங்க, ஆட்சிக்கு வந்த பின்பாக வேற ஒண்ணு சொல்றீங்க. இது அவ்வளவும் சொல்ற. எடப்பாடி எத்தனை சதவீதம் நிறைவேற்றினாரு அவர் ஆட்சியில? சிசிடிவி கேமரா 4 வச்சாரா? பால் 25 ரூபாய்க்கு கொடுத்தாரா? ஸ்கூட்டர் எல்லாருக்கும் கொடுத்தாரா? அவர் மொத்த நிறைவேற்றினதே வெறும் 32% கூட கிடையாது. அவங்க அம்மாவும் இவரும் சேர்ந்து. எங்க அண்ணன் எடுத்து சொன்னார, 67% நிறைவேற்றாத உனக்கே 75 எம்எல்ஏன்னா 80% நிறைவேற்றி இருக்கிற எங்களுக்கு அதான் சொன்னோம் 200ன்னு. நீ நிறைவேற்றினியா? கேட்கணும்ல தம்பி.
நீங்க கொடுத்தீங்களே, உங்க அம்மா சொன்னாங்கல்ல, பெண்களுக்கு நாங்கள் வந்து இது கொடுப்போம், என்ன கார்டு அது, கிஃப்ட் கார்டு கொடுப்போம், வந்துச்சா? கொடுத்தீங்களா? அவரு இன்னொரு காரணம் சொல்றாரு. இல்ல நான் சொல்றது இல்ல, என்னன்னா, 20 தம்பி நீ 19 யோக்கியனா, நீ யோக்கியனா? இல்ல 2 வருஷம் நான் ஆட்சியே முடங்கிருச்சு சார். கொரோனானால ஆட்சினால எதுவுமே பண்ண முடியல. எது 19 20ல அங்க ஒண்ணும் முடங்கல. 19ல நீங்க 19 மார்ச்சுக்கு பிறகு தானே பண்றீங்க அதை. 20 மார்ச்ல அது வரைக்கும் என்ன பண்ணீங்க நீங்க? 4 வருஷம், மொத்தம் 9 வருஷம் என்ன பண்ணீங்க? நாங்க தான் கேட்கிறோமே. நீ நான் தான் சொல்றேன், 32% நிறைவேற்றின உனக்கே 75 எம்எல்ஏக்களை தமிழ்நாட்டு மக்கள் கொடுப்பார்கள் என்றால் 80% நிறைவேற்றியிருக்கிற தளபதி மு.க. ஸ்டாலினுக்கு அந்த ரேஷியோ படி பார்த்தாலே 200 தொகுதிகள் இருக்கிறது. அதுதான் இருட்டுக்கடை அதிபருக்கு சொல்றேன் நான். இந்த சாரி நம்ம என்ன திருட்டுக்கடை அதிபருக்கு சொல்றேன். ஆணவ படுகொலை சம்பந்தமா வந்து தனி ஆணையம் வந்து அமைக்கப்படும் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு. இது நீண்ட நாள் கோரிக்கையாவே தொடர்ந்து வந்து எல்லா சட்டமன்ற உறுப்பினர்கள், இங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாருமே சொல்லிட்டே இருந்தாங்க. ஆட்சி முடிய போது இந்த நேரத்துல வந்து நாங்க நல்லது பண்ற மாதிரி காட்டணும் அப்படிங்கறதுக்காக இந்த ஒரு ஆணையமா? அப்படி இல்லை. எல்லாரும் கேட்கறத பார்த்தா 505 வாக்குறுதி கொடுத்துட்டு மே மாதம் 7ஆம் தேதி வந்த உடனே 8ஆம் தேதி எல்லாத்தையும் நிறைவேற்றிட்டு 9ஆம் தேதியிலேருந்து வேடிக்கை பார்க்கணுங்கிற மாதிரில இருக்கு. இது எப்படிங்க நியாயம்? 505 வாக்குறுதி. நிறைய பேர் பெரிய பெரிய அறிவாளிகள்லாம் பேசுகிறானே. ஒரு 5 வருஷத்துக்கு கொடுத்த வாக்குறுதி 5 வருஷத்துல ஒவ்வொன்றா தான் நிறைவேற்றிட்டு வர முடியும். இவங்க எல்லாருக்கும் அது என்ன, நீங்க வந்து 2 வருஷம் கழிச்சு கொடுத்தீங்க. 2 வருஷம் கழிச்சு கொடுக்காம 7ஆம் தேதி வந்துட்டு 8ஆம் தேதியை கொடுத்துட்டு திரும்ப 9ஆம் தேதியிலேருந்து முதலமைச்சர் வீட்டில் படுத்துக்கணும், நாங்கள்லாம் எல்லாரும் வீட்டில் படுத்துக்கலாமா 2026 தேர்தலுக்கு? அப்படி எங்கேயாவது நடந்திருக்கா? இந்த மாதிரி கேனத்தனமான கேள்வி தான் எனக்கு கோவம் வரும். ஒவ்வொன்றா இந்த அரசாங்கம் நிறைவேற்றிட்டு வருது. கால நேரங்கள் வரும் பொழுது அதை நிறைவேற்றிக்கிட்டே வர்றோம். இப்போ வந்து சமூக ஆர்வலர்கள், அரசியல் கட்சி தலைவர்கள் இந்த மாதிரி அதை கேட்டாங்க. கேட்கும்போது நம்ம ஒரு ஆணையம் அமைச்சிருக்கிறோம். அந்த ஆணையம் அமைச்சதுக்கு எதிராகவே வழக்குக்கு போயிருக்காங்க. தெரியுமில உங்களுக்கு? அதுலேயும் பிரச்சனை இருக்கு. இல்லை, இன்னொரு விஷயம், இப்போ இந்த ஜாதி பெயர்கள் கொண்ட இந்த தெருக்களை நீக்கணும் அப்படிங்கிறது தொடர்பாக கூட அண்மையில் அரசாணை வந்துச்சு. இப்போ கடைசியாக வந்து அதுக்கான ஒரு இடைக்கால தடை வந்து வந்திருக்கிறதையும் நம்ம பார்க்குறோம். நம்ம அவசரப்பட்டு இது மாதிரி மக்களுக்கு நல்லது அவசரப்படலாம். அதில் நம்ம லீகலா யோசிக்காம விட்டோம். இல்லை அப்பவுமே நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா, இது வந்து இறுதி கிடையாது. நம்ம நீதிமன்றத்திலே சொல்லியிருக்கோம், இது இறுதி கிடையாது. மக்கள்கிட்ட இதை கொண்டு போகிறோம். கொண்டு போயிட்டு மக்கள்கிட்ட இருந்து வரக்கூடிய அதாவது ஆலோசனைகள் ஒன்றில் அதை அக்செப்ட் பண்ணலாம், ஆமோதிக்கலாம் அல்லது எதிர்க்கலாம். அதற்கு தக்க முடிவு எடுக்கப்படும். இதுவே இறுதி கிடையாது அப்படிங்கிறத நமக்கு அரசு வழக்கறிஞர் வந்து கோர்ட்டில் சொன்னதுனால தான் அப்போ நாங்கள் ஸ்டே கொடுத்துருக்காங்க. வரட்டும். அதாவது ஒரு முயற்சி எடுக்கிறோம் தம்பி. அந்த முயற்சி வந்து எல்லா விதத்திலும் ஒரு 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 சட்டத்தை கொண்டு வரும்போது அந்த சட்டம் எல்லா வகையிலும் ஏற்றுக்கொள்ளப்படுமானா ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது தான் தெரியும். ப்ராக்டிக்கலாக பார்க்குறோம். இப்போ அரசாணை இந்த மாதிரி ஜாதி ரீதியான அந்த பெயர்கள் நீக்கிறது தொடர்பாக ஒன்று வருது. இன்னொரு பக்கம் மேம்பாலம் வந்து ஜாதி பெயர்ல இருக்கு. அப்போ இங்க ஒரு நிலைப்பாடு, இங்க ஒரு நிலைப்பாடு, என்ன இது கன்ஃபியூஷன்? அதுல என்னன்னா, எல்லா மேம்பாலத்துக்கும் ஜாதி பேர் உள்ள தலைவர்கள் பேர் வைக்கல. ஜிடி நாயுடு அப்படிங்கிறவர், கோபாலசாமி, துரைசாமி, நாயுடு. இப்போ நாங்கள் கோபாலசாமி, துரைசாமி பாலம்னு வைக்கிறோம்னு வச்சுக்கிறோமே, எவனுக்கு தெரியும்? அது இன்னாரதான் சொல்றோம். ஜிடி நாயுடு இன்டர்நேஷனல் ட்ரேட், அது இன்டர்நேஷனல் ட்ரேட்மார்க். ஜிடி நாயுடுங்கிறவர் ஒன்லி தமிழ்நாடு மட்டும் இல்லை, உலகளாவிய அளவிலும் அவர் வந்து ஜிடி நாயுடு அப்படின்னு தான் அவர் இருக்கு. அவரை பேரை பொறுத்த வரைக்கும் நாயுடு என்பதற்கு சாதி பெயர் இல்லாமல் அது ஜிடி நாயுடு என்பது ஒரு ட்ரேட்மார்க். ட்ரேட்மார்க் ஆனனால சயின்டிஸ்ட் இல்ல, ட்ரேட்மார்க் ஆனனால அது ஜாதி பெயரா தெரியல, பிரபலமானனால அது ஜாதி பெயரா தெரியல. அதைத்தான் சொல்றேன். இப்போ இந்த கேள்வி கேட்கறானே இவன் அத்தனை பேர், இன்னைக்கு பிரதமர் யாருன்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? சொல்லுங்களேன். பிரதமர் யாருன்னு கேட்டா என்ன பேர் சொல்லுவீங்க? சொல்லுங்க. மோடி யாரு? மோடி சாதியா இல்லையா? மோடி சாதியா இல்லையா? இருக்கா? அப்போ சில நேரம் அப்போ நம்ம அதுக்காக நாங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து நீ மோடின்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்ல முடியுமா? இல்லை இதை வரவேற்கிறவங்க எல்லாரும் நரேந்திரன் மோடியை சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்போ சில இடங்களில் அது வந்து அந்த மாதிரி தான் இருக்குது. ஜிடி நாயுடை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, அவர் வந்து அப்படித்தான் அறியப்படுகிறார், உலகளாவிய அளவில் அப்படித்தான் அறியப்படுகிறார். அப்போ அவர் பேரை அதுக்கு வைக்கிறோம். இது வந்து இதில் போய் அவரை சாதியாக பார்க்குறோம். எனக்கெல்லாம் உண்மையாக சொல்கிறேன், ஜிடி நாயுடு அப்படின்னா நமக்கு அவர் ஒரு சயின்டிஸ்ட் அப்படின்னு தான் ஞாபகத்துக்கு வரும். இப்போ ஜிடி நாயுடு அப்படின்னா அவர் ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட், ஒரு சயின்டிஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு மனசுக்கு ஞாபகத்துக்கு வருதே ஒழிய, அவர் நாயுடு காரு அப்படின்னா எங்களுக்கு ஞாபகத்துக்கு வரல. இது சில பேர் இது நோண்டி பார்க்குறவனுக்கு அப்படி இருந்துச்சுன்னா அதுக்கு நம்ம கவலைப்பட முடியாது. ஓகே சார், நிறைய விஷயங்கள் குறித்து பேசியிருக்கோம். நேர்காணல் குறித்து மிக்க நன்றி. மிக்க நன்றி. உங்களுக்கும் ஐபிசி
நேயர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. Jain Housing and Constructions presents Jain's Adarsh Avenue Premium Plots at Kundambakkam from ₹29 lakhs onwards. Maitri Movie Makers in தயாரிப்பில் பிரதீப் ரங்கநாதனின் டியூட் ரன்னிங் சக்சஸ்ஃபுல்லி.